எதிர்பாராத பேரிடர் காரணமாக அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அகரம்பள்ளிப்பட்டு பாலம் உடைந்திருப்பதாக விளக்கமளித்துள்ள அமைச்சர் வேலு எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியின் விமர்சனங்களுக்கும் பதிலளித்துள்ளார். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு அருகே அகரம்பள்ளிப்பாட்டு தொண்டமானூரை இணைக்கும் உயர்மட்ட பாலம் சேதமடைந்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் வேலு அளித்த விளக்கத்தில், பெஞ்சல் புயல் காரணமாக வரலாறு காணாத வகையில் பெய்த அதீத கனமழையால் சாத்தனூர் அணையில் இருந்து வழக்கமாக வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவை விட 4 மடங்கு அதிகமாக தண்ணீர் திறக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தொடர் மழையால் கீழ்ப்பகுதியில் பாம்பாறு, வரட்டாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ள நீரும் மற்றும் குளங்கள் நிரம்பி வெளியேறிய உபரி நீரும் மொத்தமாக சேர்ந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் பாலத்தின் மேற்பரப்பில் சுமார் 4 மீட்டர் உயரத்திற்கு வெள்ளம் பெருக்கெடுத்ததால் பாலம் பெரும் சேதமடைந்தது என்றும் அவர் கூறியுள்ளார். உயர்மட்ட பாலத்தின் நீர் வெளியேற்றும் திறன் வினாடிக்கு 54,000 கன அடி என்று சுட்டிக்காட்டியுள்ள வேலு, எதிர்பாராத பேரிடர் காரணமாக அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பாலம் உடைப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் மட்டும் 7 பாலங்கள் கட்டிய உடனே இடிந்து விழுந்த வரலாறு உண்டு என்று கூறியிருக்கும் வேலு, நெடுஞ்சாலைத்துறையை பொறுப்பில் வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக ஆட்சியை குறை கூற தார்மீக உரிமை இல்லை என்றும் பதிலடி கொடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.